வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மேற்கு வங்கமே ஒரு கொதிநிலைக்கு போயிருக்கிறதோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா முழுக்க பல மாநிலங்கள், குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெங்காலிஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக பல காரணங்களுக்கு போனவர்களை பிடித்து நீ இந்தியன் தாங்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டை கொடு, பர்த் சர்டிஃபிகேட்டையும் அல்லது உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து இந்தியன்னு நிரூபிக்கணும், இல்லைனா என்று சொல்லி இந்தியாவை விட்டு பங்களாதேஷ்க்கு டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறது. கோர்ட் வரைக்கும் ஒரு பக்கம் போயிருக்கு. மம்தா பானர்ஜி தெருவுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்படுகிறது சார்? ஆமாம், கடந்த 2 மாதங்களாகவே ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ் 7 மாநிலங்கள், டெல்லி உட்பட எல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அங்கே பெங்காலி பேசக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களை கொத்து கொத்தாக ரவுண்டு பண்ணி மாநிலத்துட்டு அனுப்புகிறாங்க. சில பேரை பங்களாதேஷ்குள்ளேயே புஷ் பண்ணி விட்டாங்க. நீங்கள் வந்தேரிகள், நீங்கள் இல்லீகல் பங்களாதேஷி மைக்ரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க நாங்கள் இந்தியர்கள் தான் சொல்கிறதுக்கு ஆதார், ரேஷன் கார்டு, எலக்ட்ரல் ஓட்டர் ஐடி எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீ அங்கே போ. ஏன்னா அதில் பெங்காலி பேசினாலே அதுலேயும் முஸ்லீம்ஸாக இருந்தால் இன்னும் அடி நிறையா விழுது போல். தலைநகரம் டெல்லி உட்பட இது நடந்திருக்குது. இப்போ சில இடங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழை ஆக்சுவலாக சிட்டிசன்ஷிப் ஐடென்டிஃபை எடுத்துக்கிறாங்க. பீகாரில் கூட ஆதாரை எடுத்துக்கல, இப்போ ஓட்டர் ஐடி எடுத்துக்கல, ரேஷன் கார்டு எடுத்துக்கல, ஆனால் சாதி சான்றிதழை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி இங்கே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அடித்து துரத்தப்பட்ட பெங்காலிஸ் இதில் பூனாவில், மகாராஷ்டிராவில் இருக்க பூனாவில் மத்துவா கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க அவங்க தலித் அமைப்பு, ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் பெங்காலோட முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. இன் Pune, members of Matua community, Dalit religious minority of Bengali origin, are detained by Maharashtra police on suspicion of being undocumented migrants, according to Times of India. Samarul Islam, the BJP TMC MP, reported that despite furnishing Aadhaar, voter ID and certificates from All India Matua Mahasangha, detainees were not released. Aadhaar, voter ID கொடுத்தாலும் நீ இந்தியன் சிட்டிசன் இல்லைன்றான். இந்த ஜாதி சர்டிஃபிகேட் ஆல் இண்டியா மத்துவ மகாசங்க அவங்க அந்த தலித்தை சேர்ந்தவங்க தானே கொடுத்தது, அதையும் ஏற்றுக்க மாட்டேன்றான். பெங்கால் தலித்ஸும் பங்களாதேஷிகள், ஆமாம், சரியான வார்த்தை. வெஸ்ட் பெங்கால் தலித்ஸையும் பங்களாதேஷிஸும் சொல்கிறான். குழந்தைங்களையும் சேர்த்து தான் இதில் துரத்தி விட்ருக்கானுங்க. இதில் கொடுமை என்னென்னா டிஎம்சி எக்ஸ்பர்டிஸ்மே பிஜேபியோட எம்பி, யூனியன் மினிஸ்டர் சாந்தனு தாக்கூர்னு ஒருத்தர் இருக்கான். அவரே மத்துவா கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஆனால் அவரே சைலண்ட்டாக இருக்கார். இப்போ நாட்டோட தலைநகரம் டெல்லியிலே இந்த ஒர்க்கர்ஸை அடித்து நகர்த்துறது, செட்டில்மெண்ட்ஸில் தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, தண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணுறது. கல்கட்டா ஹைகோர்ட்டில் இந்த பிரச்சனை ஜூலை 25 வந்திருக்குது. வந்தப்போ ரொம்ப கடுமையாக அவங்க கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், சட்டவிரோதமானது. யார் குடியுரிமை பெற்றவங்க இல்லைன்றலாம் நம்ம டிசைட் பண்ணுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்லையே அதை நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க. ஆகவே நிறைய எந்த புலனாய்வின் அடிப்படையில் நீங்கள் இவங்களெல்லாம் பங்களாதேஷிஸ்ன்னு சொல்கிறீங்க? வங்க மொழி பேசுகிற காரணத்தாலே எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் பங்களாதேஷிஸ்ன்னு சொல்லி தான் நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. 7 பிஜேபி ரூல்டு ஸ்டேட்லேயும், ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ் சிஸ்டமேட்டிக்காக இது நடக்குதுன்றது டெல்லி ஹைகமாண்ட், பிஜேபியோட ஹைகமாண்ட், மத்திய அரசு 2 பேரும் சொல்லி தான் இதை செய்கிறாங்க இவங்க. ஆகவே இது ரொம்ப, அதாவது நினைத்து பார்க்க முடியாத அட்டூழியம் இந்தியாவில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு இது பங்களாதேஷிஸ்க்கு நடக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் இருக்கவங்களுக்கு நடக்கிறது, நாளைக்கு தமிழனுக்கு நடக்கும், கன்னடக்காரனுக்கு நடக்கும். குடியுரிமை என்பதற்கான ஒரு சான்றிதழே வழங்கப்படாத பொழுது குடியுரிமைக்கான அடையாளமாக நம்ம ஆதாரை எடுத்துக்க முடியாது, ரேஷன் கார்டு எடுத்துக்க முடியாது, ஓட்டர் ஐடி எடுத்துக்க முடியாதுன்னா வேறு எதை எடுத்துக்க முடியும்? அவன் சொல்கிறது பாஸ்போர்ட் எடுத்துக்கலான்றான். ஆனால் இந்திய அரசாங்கத்தோட புள்ளி விவரப்படி இந்திய மக்கள் தொகையில் 7.8%, 8% டோட்டலி, அதாவது 8%க்கு தான் பாஸ்போர்ட் இருக்குது. மற்றவங்களுக்கு மெயின் ஆதார், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இது எதையுமே எடுத்துக்க மாட்டேன்றான். சாதி சான்றிதழை பீகாரில் இன்ட்ரெஸ்டிங்லி சாதி சான்றிதழ் குடியுரிமைக்கான அடையாளம். இன்னமும் தலித் ட்ரைபல்ஸ்க்கு சாதி சான்றிதழ் கொடுத்தா எஸ்ஐஆர்ல நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்கிறாங்க. அதில் பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்க போகிறது இல்லை. அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, ஆதார் இருந்தால் தான் சாதி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சாதி சர்டிஃபிகேட் குடியுரிமைக்கான அடையாளம், ஆனால் ஆதார் குடியுரிமைக்கான அடையாளம் இல்லை. ஆகவே இது தெளிவாக தலித்ஸ், ஆதிவாசிஸ், முஸ்லிம்ஸ், இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களை ஐசோலேட் பண்ணி அவங்களோட வாக்குரிமையை பறிக்க. நீ வாக்குரிமையை பறிச்சிட்டின்னா பிரச்சனையே இல்லை. இந்த விலங்குகளை காஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்கல்ல,
இப்போ நாயெல்லாம் தெருநாயெல்லாம் வந்து கொல்றது இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், கருத்தடை பண்ணிடுறோம். அந்த மாதிரி வந்து எத்தனை கோடி வேணால் மக்கள் நீங்கள் இருந்துட்டு போங்க, வாக்குரிமையை நான் டைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் திரும்ப திரும்ப ஜெயிக்க போகிறேன். வாக்குரிமையை பறிப்பது என்பது வந்து உச்சகட்ட ஜனநாயக படுகொலை. இன்னொன்று, குடியுரிமையை டிசைட் பண்ணுற அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையவே கிடையாது. இட் இஸ் த ஜாப் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி. எலெக்ஷன் கமிஷனோட வேலை எலக்ட்ரல் ரோல்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் 18 வயசு முடிஞ்சிருக்கா உயிரோடு இருக்கானா, 18 வயசு முடிஞ்சிருக்கா உயிரோடு இருக்கானா, இது மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. மற்றதெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரியோட வேலை. நீ சிட்டிசன் இல்லைன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது. ஒரு வேளை ஹோம் மினிஸ்ட்ரியில் இருந்தவர் இப்போ சிஇசியில் இருக்கிறதுனால இல்லை, இந்த அஜெண்டாவுக்காக தான் அவர் சிஇசியாக போட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை, பிஜேபி அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுவரை இந்தியாவில் நடந்த படுகொலைகளில், ஜனநாயக படுகொலைகளில் நம்பர் 1 ஜனநாயக படுகொலை இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் பீகாரில் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணப்போ கூட வந்து வாக்குரிமையை பறிக்கிற மாதிரியான சிந்தனை வரல. ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட உயிர் நாடி இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய உச்சநீதிமன்றமும் கடைசியாக ஒரு மூச்சு ஒட்டிக்கிட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தில். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. எலெக்ஷன் கமிஷனை வச்சு இந்திய ஜனநாயகத்துக்கு கொள்ளி வைத்து கொண்டு இருக்கிறது பாஜக. இட்ஸ் அ லாஸ்ட் நெயில் இன் த காஃபின் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. ஏன்னா இன்றைக்கி பீகாரில் நடக்கிறது, நாளைக்கு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, அடுத்த ஏப்ரல் மே 8 மாதத்தில் வரப்போகிற எலெக்ஷனில் நடக்க போகுது. இது சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் நேற்று டிஎம்கே எம்பிஸ் 5 பேர் என்ஆர் இளங்கோ தலைமையில் எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து குடியுரிமைக்கான சான்றிதழை ஆதார் அண்ட் ரேஷன் கார்டை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரில. ஏன்னா நாங்கள் ஆதாரை ஏற்றுக்க மாட்டோம்னு உறுதியாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. பீகாரில் நாங்கள் முடிச்சுட்டோம் சொல்கிறோம். ஆதாரம் ஓட்டர் ஐடியும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா ஜனநாயகம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஓட்டர் ஐடி அவங்க கொடுத்தது சார், அவங்க கொடுத்த ஓட்டர் ஐடி அவன் ஏற்றுக்க மாட்டேன்றான். அப்போ என்ன டேஷுக்கு இதெல்லாம் நீ கொடுத்த? ஆதாரம் என்ன டேஷுக்கு நீ கொடுத்த? மணி பில்லாக பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து ஏன் போட்ட? எவ்வளோ அட்டுழியத்தை பண்ணி ஆதார் இல்லைன்னா எதுவுமே சுடுகாட்லேயும் இடம் கிடையாது, கல்யாண வீட்லேயும் இடம் கிடையாது, ஸ்கூல்லேயும் இடம் கிடையாது, எங்கேயும் இடம் கிடையாது ஆதார் இல்லைனான்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஆதார் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்லும்போது வேறு எந்த டாக்குமெண்ட்டுக்கு போவோம்? சரி, சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம்னு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை, ஐடென்டி கார்டை மோடி கவர்மெண்ட் கொடுத்ததானா? இல்லை. இல்லாத டாக்குமெண்ட்டை நான் எப்படி கொடுப்பேன்? சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறது உனக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஈசிக்கு அது வேலை கிடையாதுங்க. ஈசியோட வேலை 18 வயசு ஆயிருக்கா, உயிரோடு இருக்கானா, செத்துட்டவன் பேர்லாம் இப்போ எடுன்றான், அதை எடுத்துரு, செத்துட்டவன் பேர்லாம் எடுத்துரு, அதில் எந்த மாற்று கருத்தையும் யார் கேட்க ஓட்டுரிமை கிடையாது. நான் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு அதில் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸும் தலித்ஸையும் அதில் டார்கெட்டட் அட்டாக் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸ், முஸ்லிம்ஸுக்கும் தலித்துங்களுக்குமான ஓட்டுரிமையை பறிப்பதற்கான ஒரு வேலை தான் எஸ்ஐஆர் ஸ்கீம். ட்ரைபல்ஸ்க்கு ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துருக்காங்க. இவங்க கேட்குற மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை. பெரும்பாலான ட்ரைபல்ஸ்க்கு வந்து ஆதிவாசிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆதார்லாம் டெலிவரிஸ் இருக்காங்கிறதே கேள்வி இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அங்கே எவ்வளோ இருக்குன்றது இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின். ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறத விட வீட்டில் பிறக்கிறது அதான் அதிகம் அந்த இடங்களில். அதையும் மீறி கொண்டு வந்திருக்கு. இப்போ இல்லாத சர்டிஃபிகேட்டெல்லாம் நீ கேட்டினா, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு நீ கேட்குற, நீ ஸ்கூல் சர்டிஃபிகேட் எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸ்கூலுக்கே போகாமல் இருப்பான், பள்ளிக்கூடத்து கூட ஒதுங்கி இருக்க மாட்டான் மழைக்கு. அவங்க தான் என்ன, அவன் இந்திய குடிமகன் இல்லையா, அவனுக்கு ஓட்டுரிமை இல்லையா? இது யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ்னு 1982 முதல் பொது தேர்தலில் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார் இல்லையா, அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடு கிடையாது. எல்லாருக்குமான ஓட்டுரிமை பாஜக எதிர்க்குது. அதை தான் இப்போ 75 வருஷம் பொறுத்து மறைமுகமாக வேறு ரூபத்தில் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் பல கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமையை பறித்து அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவது தான் பிஜேபியோட செயல் திட்டம். அதோட முதல் அட்டாக், முதல் ஸ்கீம் தான் வந்து இன்றைக்கி எஸ்ஐஆர், ஸ்பெஷல் ஸ்பெஷல் இன்க்ளூஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது. அதுதான் கூடிய வரைக்கும் வெட்டி தள்ளு. வாக்குரிமை நாங்கள் வந்து ஓட்டு போடுற பர்சன்டேஜ் அதிகரிப்போம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட்டையே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்குது பிஜேபி. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஜனநாயகத்தின் மீது இதுவரை மோடி கவர்மெண்ட் தொடுத்த தாக்குதல்களையே கடந்த 12 ஆண்டுகளில் இப்பொழுது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தான் அதிமுக்கியமான தாக்குதல். இதில் பிஜேபி வெற்றி பெற்றது என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் வந்து இந்தியாவில் வந்து வெறும் ஒரு பொம்மை தேர்தல்களாக, சவுதி அரேபியாவில் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் நடக்கக்கூடிய பனானா ரிப்பப்ளிக்ஸில் நடக்கக்கூடிய தேர்தலாக மாறிடும். யாரோட வாக்குரிமை இருக்குது, யாரோட வாக்குரிமை இல்லைன்னு நமக்கு தெரியல. இப்போ அவன் சொல்கிற டாக்குமெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பல பேருக்கு ஓட்டிங் இருக்காது. ஆதார், ஓட்டர் ஐடி,
இது எதுவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா they are finished. ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இது மூணுமே அடையாளம் இல்லைன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாண்டான், பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க. 87க்கு பிறகுனா அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிற 87க்கு பிறகு நீ பிறந்ததுன்னா அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட்ன்றான். 50, 80, 60 பிறந்தவங்களுக்கு இப்போ எங்கே இருக்கும் பர்த்? இன்ஸ்டியூஷன் டெலிவரியாக இருக்கும். இன்ஸ்டியூஷன் டெலிவரி இருந்திருக்காது, வீட்டில் பிறந்திருப்பான். இல்லை அவன் பிறந்த நர்சிங் ஹோமே காலி ஆகிட்டு இருக்கும். இல்லை அப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி 70 வருஷமெல்லாம் ரெக்கார்டு இருக்காது. ஸ்கூலுக்கு போயிருந்தா பிரின்சிபலாக டீச்சராக பார்த்து ஏதாவது போட்டிருக்கோம். போகாதவங்களா போகாத இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கே போகாத கதை என்ன? இப்போ 87க்கு பிறகு பிறந்தவனா, 87க்கு பிறந்தவனா வந்து எப்போ 1960 பிறந்திருப்பான். அவன் 25 வயசில் கல்யாணம் ஆகி 27 வயசில் புள்ள பிறந்திருக்கும். 60 பிறந்தவனுக்கு நீங்கள் 64 வருஷம் பொறுத்து எங்கே இருக்கும் அவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட்? பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது. அப்போ எந்த அடையாளத்தை வச்சு நீ அவனை உள்ளே சேர்ப்ப? ஆகவே இது உச்சகட்ட அட்டூழியம். இது பெங்காலில் நடக்கிறது, பெங்காலிஸை வந்து அடிச்சு தோத்துறது அதை விட பெரிய அட்டூழியம். இந்தியன் டெமோக்ரஸி ஹெட்டிங் ஃபார் அ வெரி வெரி சீரியஸ் கிரைசிஸ். ஏன்னா இது பீகார் எலெக்ஷனில் மட்டும் பெரிய அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் அது நிச்சயமாக வந்து மிகப்பெரியது ஒரு பிரச்சனையாக, மோடி கவர்மெண்ட்டால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக உருவெடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி சார், டிபோர்டேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒரு ஜுடிஷியல் அவங்க மேற்பார்வையோ அல்லது ட்ரைபியூனல், ஃபாரினர்ஸ்க்கான அந்த ட்ரைபியூனலோ இல்லாமல் அரசே செய்ய முடியாதுங்க, பண்ண முடியாது. இப்போ சிட்டிசன்ஷிப்ன்றதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஈவன் ஹோம் மினிஸ்ட்ரி அது காம்படென்டான்ற கொஸ்டின் இருக்குது. 140 கோடி மக்கள், இப்போ 150 கோடின்றான். யார் வந்து டிசைட் பண்ணுறது? இது இவர் சிட்டிசன் இல்லைன்னு யார் டிசைட் பண்ணுறது? அமித்ஷா டிசைட் பண்ணுவாரா? கோர்ட்டு டிசைட் பண்ணுமா? எப்படி நீ டிசைட் பண்ணுவேன்? சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் என்ன? அவன் எல்லா அடையாளத்தையும் கொடுத்தாலும் நீ எடுக்க மாட்டேன்ற. அவன் அப்பா அம்மா அடையாளத்தை கேட்குற. 87 பிறந்த, இப்போ 90 பிறந்த ஒருத்தனுக்கு வந்து 25 வயசு ஆகும், 35 வயசு இன்றைக்கி. 35 வயசில் போயிருக்கான்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து 60 வயசு இருக்கும். அதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் அவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 65, 66 பிறந்தவங்களுக்கு எங்கே இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டு? 60 வருஷத்துனால பிறந்தவனுக்கு ஏதுங்க பர்த் சர்டிஃபிகேட்டு? அது ஈவன் இப்போ ஹாஸ்பிட்டல் டெலிவரி, இன்ஸ்டிடியூஷன் டெலிவரியாக இருந்தாலும், நர்சிங் ஹோம் அவ்வளோ வருஷம் எந்த நர்சிங் ஹோம் இருக்குமான்னு தெரியல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா அதுவே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே இருக்குமான்னு தெரியாது. பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி கேட்டகரியில் இருந்தால் அது காலி ஆகிட்டு இருக்கும். எங்கே போய் தேடுவான் அவன் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு? நீ என்ன பண்ண? பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு ப்ரொசீஜர்னால் இது வந்து நோட்டரி பப்ளிக்கோட கையெழுத்து வாங்குவோம். இப்போ அந்த மாதிரி வையே, அதாவது இல்லாத டாக்குமெண்ட் எல்லாம் நீ இன்சிஸ்ட் பண்ணுறதுன்றது தெளிவாக எவ்வளோ தூரம் ஓட்டர் லிஸ்ட்டு ட்ரிம் பண்ண முடியுமோ ட்ரிம் பண்ணுறது. ஒரு மனிதனுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்றால் அவன் 2ஆம் தர குடிமகனாக மனிதனாக மாற்றப்படுகிறான். வாக்குரிமை பறிக்கப்பட்ட ஒருவன் வந்து அந்த நாட்டில் அவன் அவன் குடிமகன் என்பதற்கான அடையாளத்தை அவன் இழக்கிறான். உன்னோட பேசிக் ரைட், ஓட்டிங் ரைட், ஒரு டெமோக்ரஸியில் ஓட்டிங் ரைட் இல்லாமல் ஒருத்தன் இருக்கான்னா அவன் இஸ் ஆஸ் குட் அஸ் அ செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். அப்போ இந்த நாட்டில் பல கோடி மக்களை 2ஆம் தர குடிமக்களாக, வாக்குரிமை அற்றவர்களாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு தான். ஏன்னா அதில் பலர் டிடென்ஷன் கேம்ப்ஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. அது இன்னும் ஆபத்தாக இருக்குது. டிடென்ஷன் கேம்ப்ஸ்ன்றது வந்து அடுத்து வந்து இனப்படுகொலை நோக்கி நகரும். அப்படி தானே ஹிட்லர் பண்ணதை அப்படியே மோடி பண்ணுறாரு இன்றைக்கி. Hitler has done it in the late 90s, 30s and 40s, early 40sல 195 வருஷத்துக்கு முன்னால் அப்படியே வந்து மோடி கவர்மெண்ட்டில் இன்றைக்கி நடக்குது. டிடென்ஷன் த கான்செப்ட் ஆஃப் டிடென்ஷன் கேம்ப்ஸ்ன்றது எப்படி வரும்? நீ எதை வச்சு முடிவு பண்ணுற? 71 இந்தியாவுக்குள்ளே ஓடி வந்தான்றாங்க, உண்மைதான். அலையா வந்தாங்க பங்களாதேஷ் வாரப்போ. பட் இன்றைக்கி வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 55 வருஷம் ஆகுது. இன்றைக்கி எந்த யாட்ஸ்டிக்கை வச்சு நீ வந்து அதோட 2 தலைமுறை ஓடி போயிருக்கோம். எப்படி நீ இன்றைக்கி வந்து இது பண்ணுவேன்? ஆகவே சிஸ்டமேட்டிக்காக நல்லா கவனிங்க. ஒன்லி பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் இது நடக்குதுன்னா அப்போ இதோட நோக்கம் என்ன? இதை யூனியன் கவர்மெண்ட்டோட டைரக்ஷன், ஆர்எஸ்எஸோட டைரக்ஷன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இல்லாமல் இது நடக்காது. இப்போ குறிப்பாக அது ஒடிஷாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க கிட்டத்தட்ட 450 பேர் ஃபஸ்ட்டு ஒரே ஷாட்டில் போய், ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க லேபர்ஸ் எல்லாம் கலெக்டிவாக ஒரு இடத்துல இருக்கிற இடமா பார்த்து அந்த இடத்துக்கே ரைட்ஸ் விட்டுறது அப்படிங்கிற வேலைகள் தான் நடந்திருக்கு. இப்போ இதில் பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்பொழுது மம்தா பானர்ஜி தெருவுக்கு வந்திருக்கிறார். மழையிலே ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்திட்டு, நான் அதை விட இன்னும் பெட்டராகவே பெங்காலி பேசுவேன், என்ன பிடிச்சி உள்ளே போடுங்கிற மாதிரி அவங்க அதை நகர்த்தி இருக்கிறாங்க. கேசஸும் பல இடங்களில் போட்டிருக்கிறாங்க. ஹோம் செக்ரட்டரி டு மற்ற ஸ்டேட்டோட ஹோம் செக்ரட்டரிஸ் அப்படின்னு
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நகர்த்தி இருக்கிறாங்க. இப்போ இது வந்து அவங்க குறிப்பிடுறது 22 லட்சம் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பெங்காலிஸ் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள், இவர்களுக்கான ப்ரொடெக்ஷனுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த கவுண்டே அடுத்தது நமக்கு அலார்மிங்காக இருக்குது. அலார்மிங் தான். இப்போ 22 லட்சம் வந்து ஏன்னா வந்து அண்டர் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டு பெங்கால். வேலை தேடி எங்கே ஓடுறான்? தமிழ்நாட்டுக்கு வரான், தமிழ்நாட்டில் பார்க்குறோம். கர்நாடகாவுக்கு வரான் பார்க்குறோம், மகாராஷ்டிராவுக்கு வரான் பார்க்குறோம், குஜராத்தில் இருக்கான் பார்க்குறோம், டெல்லியில் இருக்காங்க, தலைநகரத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலோட த லேக் ஆஃப் க்ரோத் இன் வெஸ்ட் பெங்கால், அது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வெளியேறது, எக்ஸிட்டிங் த ஒர்க்கர்ஸ் அண்ட் கோயிங் அஸ் மைக்ரண்ட் அதர் ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து அவன் பெங்காலி பேசுகிறான்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து அவனை அடித்து துரத்துறீங்க. ஒரு கான்ஸ்டபிளில் வந்து நீ குடிமகனா இல்லையான்னு ஒரு கான்ஸ்டபிள் முடிவு பண்ணுறான்னா எப்படி அது? சிட்டிசன்ஷிப்பை முடிவு பண்ணக்கூடியது ஒரு லாங்குவேஜாங்கிற கேள்வி. சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் உன் லாங்குவேஜான்ற கேள்வி. அப்போ ஹிந்தி பேசக்கூடியவர்கள் எல்லாம் பாகிஸ்தானிஸ்னு. ஆமாம், நீ உருது ஹிந்தி பேசுகிற 2 பேரையும் பாகிஸ்தானிஸ். உருது அல்லது அவங்க உருதுக்கு ஓகேம்பாங்க, பட் ஹிந்திக்கு வர மாட்டாங்க. அப்போ இது வந்து வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். எலெக்ஷனுக்கு முன்னால் பீகாரில் ஒரு ஆபத்து தொக்கி நிற்கிது, தலைக்கு மேலே தொங்குதுன்னா பெங்காலிஸ்க்கு எதிராக இந்தியா பூரா நடக்கக்கூடிய கலவரங்கள், அதில் அவங்க 7 அதாவது வந்து இந்த ரப்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாட் அவுட் ஆஃப் ப்ளூன்னுவாங்க. இது ஒரு ஏதோ ஸ்பொராடிக் கிடையாது. 8 பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் சொல்லி வச்ச மாதிரி நடக்குதுன்னா 2 பேர் யூனியன் கவர்மெண்ட்டும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து தான் இந்த வேலையை நடத்தியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே கொடி அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அபத்தமானது, இது ஏக இந்தியான்னு பேசுகிறது எவ்வளோ போலித்தனமானது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்பது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நல்லாவே தெளிவாகும். டபுள் எட்ஜ்டு அட்டாக் டுவர்ட்ஸ் பெங்கால் போதா சார். ஏன்னா எஸ்ஐஆருக்கு தான் ஆக்சுவலாக மம்தா அந்த ப்ரொட்டஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது இப்போ லிங்குவிஸ்டிக்காக பெங்காலிஸ் டார்கெட் பண்ணப்படுவது அப்படின்னு மாறி இருக்கிறது. அடுத்த எலெக்ஷனுக்கான பெங்காலுக்கான ஃபார்முலாஸில் பிஜேபி கையில் இப்போ இது 2 இருக்குது. நம்ம அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பீகாரை வச்சதே டார்கெட் பெங்கால்றாங்க. ஈவன் தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா கூட அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. பீகாரை ரீட்டைன் பண்ணிவிட்டு வெஸ்ட் பெங்காலில் வின்னோவர் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு. பெங்காலில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெங்காலில் ஜோதி பாசு வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் 34 இயர்ஸ் இருந்தாங்க. மொத்தம் 3 டேர்ம் முடிச்சு 4வது டேர்ம் வந்துட்டாங்க. பெங்காலோட பாலிடிக்ஸ் நாங்கள் கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் பண்ணிட்டுன்னா யூஆர் என்ஷூர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் எ செஞ்சுரி. ஆகவே இதில் பீகாரில் வந்து டார்கெட் பண்ணுறது பீகார் கிடையாது, மெயின் டார்கெட் வெஸ்ட் பெங்கால் தான். அதில் முஸ்லீம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸும் நிறையா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஓரளவு உண்மையும் கூட. ஆனால் மமதா கேட்குறாங்க ஹோம் மினிஸ்ட்ரியில் பொறுப்பு எடுத்துருக்கணும், பார்டர் ஏன் கையிலேயே இருக்குன்னு அவங்க ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பட் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்க எந்த மரியாதையும் கொடுக்காம தானே மோடி கவர்மெண்ட் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் ஆல் பார்ட்டி மீட்டிங் செக்யூரிட்டி கன்சர்னுக்கு மீட்டிங் கூப்பிடும்போது உமர் அப்துல்லா அழைப்பு இல்லை. எவ்வளோ அயோக்கியத்தனம் இது. கேட்டால் 5 MP இல்லை அவருக்கு அப்படின்னு அயோக்கியத்தனம் உச்சம் இல்லை, அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் அது. அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நாடு முழுவதும் இப்போ மாநில உரிமைகளுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களும் செயல்பாடுகளும் மோடி அரசாங்கத்தின் அராஜகமான அணுகுமுறை இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் இன்று கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ இதில் அவங்க ஒரு இது கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வரும்பொழுது சொன்னது, இதில் பகல்காமுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு தான் இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை நாங்கள் தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிடுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரும் பகல்காமும் பங்களாதேஷ் சென்ட்ரிக்கானது கிடையாது. அப்போ நீங்கள் பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்களான்னு தான் தேடி இருக்கணும். இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் க்ரூட்லி ஸ்பீக்கிங் பிஜேபி லாங்குவேஜுங்க. திஸ் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அ மெனேஸ் டு இந்தியன் எலெக்ஷன் கமிஷன். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சாபக்கேடு தற்போதைய அந்த தேர்தல் ஆணையாளர். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க, இந்தியன் சிட்டிசன்ஸ் இல்லை அவங்க. இதெல்லாம் கவலைப்பட வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரி, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. உன் வேலை இது இல்லைடா. உன் வேலை 18 வயசு முடிஞ்சிச்சு, உயிரோட இருக்கான், இது மட்டும்தான் நீ பார்க்கணும். ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கான கம்பீட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்தவனை கொஸ்டின் பண்ணுற இடத்துக்கு அது வேற ஒருத்தவங்களோட பயத்திலேயே மக்களை வச்சிருக்கணும்னு விரும்புகிறாங்க. எல்லா எதிர்கட்சிகளையும் எதிர்த்து அணி திரண்டுட்டாங்க. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்க தமிழ் தேசம், தெலுங்கு தேசமே இதை கண்டிக்குது, எஸ்ஐஆரையும் கண்டிக்குது, பெங்காலிஸில் டார்கெட்டடாக அட்டாக் பண்ணுறதையும் கண்டிக்குது. ஒரு கட்டத்தில் இது வெடித்து சதறலாம். ஏன்னா உச்சகட்ட அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறது மோடி கவர்மெண்ட். பஞ்சமா பாதகங்களின் மொத்த வடிவமாகத்தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இருந்து. நிதிஷ்குமார் இப்போ ரெசிஸ்ட் பண்ணுற இடத்துல இல்லை. அவர் உடம்பு வயசு எல்லாமே கெட்டுப்போச்சு அவருக்கு. ஸோ இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ இதில் கேரளாவில் பினராயி விஜயன், டெல்லியில் கெஜ்ரிவால்,
அப்புறம் வந்து அகிலேஷ் யாதவ், உங்க ஸ்டாலின். ஆமாம், இங்கே மு.க. ஸ்டாலின், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை தடுக்க முடியுமே தவிர வேறு மாதிரி எதாவது தடுக்க முடியுமான்னு தெரியல. களத்துக்கு போகணுங்க, கிரவுண்டில் இறங்கி இவங்க அடித்தாதான் உண்டு. ஏன்னா இது தொடர்பாகவான்னு தெரியல, சனிக்கிழமை ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு எலெக்ஷனுக்கு தோல்விக்கு பிறகு அல்லது எலெக்ஷனில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காதது பிறகு முதல் முறையாக இந்தியா பிளாக்காக கூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ட்ரீட்ஸ்க்கு போகாமல் ஆன்லைன்லேயே அது இது வரைக்கும் அது எதுவும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காதுங்கிறது இருக்குது. இதில் ஒரே ஒரு கேள்வி சார், நான் அதை ஒரு அனலாஜியாக வச்சு அப்படி எக்ஸ்ட்ராப்லேட் பண்ண முடியுமாங்கிறதுக்காக கேட்குறேன். பெங்கால் வங்க மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்களை, தலித்துகளை நீங்கள் பங்களாதேஷிஸ்னு சொல்வதைப் போல இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடியவர்களை நீங்கள் ஏன் இலங்கையை சேர்ந்தவர்களான்னு கேட்க முடியாதா? அந்த ஒரு நிலைக்கு போனால் தாராளமாக வரும். நடக்காது வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. தொடர்ந்து எதிரிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ட்ரிம் பண்ண முடியுமோ ட்ரிம் பண்ணணும். ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எவ்வளோ பேரை காலி பண்ணணும். குறி வைக்கிறது ஓட்டர் லிஸ்ட்டை குறி வச்சு எலெக்ஷன் கமிஷனரையும் கைக்குள்ளே போட்டுட்டு அது எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா பொங்கல் தான் அது. ஸோ இந்திய ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுதுன்றது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் கொலாப்ஸ் ஆகலை, பிரதான எதிர்கட்சி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கோ திமுகவுக்கோ கூட நல்லது கிடையாது. திருவாளர் பொதுஜனத்துக்கு இது பெரிய இழப்பு தான். எதிர்கட்சியும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணணும். சும்மா அரசமாகவே அரைச்சிட்ருக்கூடாது. ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா 2014க்கு முன்பாக அந்த ஒரு ஆண்டு பிஜேபி என்ன பண்ணுச்சு, தெருவில் இறங்கி சிலிண்டரோட போய் உட்கார்ந்ததுலேருந்து பல விஷயங்கள் செஞ்சதுலேருந்து வேண்டுமென்றால் பாடங்களையே கூட அவங்க எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதை இன்னோவேட்டிவாக பில்டு பண்ணிக்கலாம். பிஜேபியினுடைய அந்த அண்ணா ஹசாரே ஒரு பக்கம் பண்ணாலும் ஒரு சிவில் சமூகத்தினுடைய முகமாக ஒரு இதை கொண்டு வந்தாலும் அறுவடை செய்யறதுக்கு பிஜேபி சில வேலைகளை செஞ்சது, எதுவுமே பண்ணாமல் வந்து உட்கார்ந்தரல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல். எதிர்கட்சிகள் இதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா இல்லை இதனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறாங்களா? இன்றைக்கு அது பெங்கால் அப்படின்னா பெங்காலோட முடிஞ்சிடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வராங்களா? அடுத்த பெங்கால் எலெக்ஷன் இந்த பக்கம் ரிலீஜியஸ் போலரைசேஷன், லிங்குவிஸ்டிக் போலரைசேஷன் நடக்க போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.